ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன அட்வொகேட் அச்சிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன், அதே டைம்ல கோர்ட் ரூம் டிராமா, கோர்ட்டுக்குள்ளேயே மோஸ்ட்லி எல்லாமே நடக்கும். நம்ம ஹீரோவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு புருஷனை கொலை பண்ணிட்டாங்க, நம்ம ஹீரோயின் தான் கொலை பண்ணாங்க, கையில கத்தியோட இருக்காங்க, அங்க ரத்தம் வடியுது அப்படின்ற விஷயத்த எல்லாருமே பார்த்துட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாதாடி வின் பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. வழக்கமா சொல்ற விஷயம் தான், இந்த படம் உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. முழுசா பாருங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பெல்ட் லான்ச் பண்ணிருக்க மக்களே, அது மட்டும் இல்லாம பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ 999க்கும் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய பணக்கார வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த பார்ட்டில ஒரு பாட்டி உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பேரு மாலினி. அங்க ஹீரோயினுடைய மாமியார் வந்து, எங்க பாப்லோ, எங்க உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்கன்னு தெரியல, ரூம்ல இருப்பாரு போல அப்படின்னு சொல்லும் போது, அவனுக்காக தான் பார்ட்டியே நடக்குது, போயிட்டு அவனை கூட்டிட்டு வா, அவன் இல்லனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பயந்துகிட்டே போறாங்க. அங்க வீட்டுடைய வேலைக்கார லட்சுமி இருப்பாங்க. அவங்க கிட்ட, நான் ஸ்வீட்லாம் கொடுக்குறேன், நீங்க போயிட்டு என் புருஷனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது, இங்க பாருமா, புருஷன் பொண்டாட்டி இடையில எக்கச்சக்கமான சண்டை வரலாம், எவ்வளவு சச்சரவுகள் வரலாம், அதுக்காக பார்ட்டி கூட கூப்பிடாம இருப்பியா? நீ போயிட்டு கூட்டிட்டு வா, நீ கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னும் போது இவங்க அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இதே டைம்ல யாரோ வேன கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டு எல்லாரும் ஓடி போயிட்டு பார்க்கும் போது, அங்க நம்ம ஹீரோயின் கையில கத்தி இருக்கு. புருஷன் கீழே கத்தி குத்துப்பட்டு இறந்து கிடக்குறாரு. இதை பார்த்துட்டு ஒரு சொந்தக்கார பொண்ணு பேனு கத்தி வீட்ல இருக்க எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. 2 வாரங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பயங்கரமான வக்கீல்னா சொல்ல முடியாது. இப்ப கூட ஒரு ஆடு கோழி கேஸ வாதாடி வின் பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது அங்க ஒரு வக்கீலுக்கு பின்னாடியே ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே போறாங்க, எல்லாமே நல்லபடியா நடக்குமா, என் பொண்ணு மாலினிக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த வக்கீலு கண்டுக்காம அவர் பாட்னு வேகமா நடந்து போறாரு. அந்த வயசானம்மா நடக்க முடியாம தடுக்கி கீழே விழ பார்க்கும் போது நம்ம ஹீரோ தான் பிடிக்கிறாரு. யோ, கிளைண்ட்ட ஒழுங்கா கூட்டிட்டு போயா, இவ்வளவு வேகமா போயிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டி விட்டு அப்படியே வெளியே போறாரு. நம்ம ஹீரோக்கு ஆபீஸ்லாம் கிடையாது மக்களே. இந்த கோர்ட் வாசல்லையே டென்ட் மாதிரி போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவர மாதிரியே எக்கச்சக்கமான வக்கீல் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் கார்ல வராரு. இப்போ வரப்போறவரு சீதாராம் கங்குலி, நம்ம ஊர்லயே மிகப்பெரிய வக்கீல். இவர் இந்த கோர்ட்டுக்கு, இந்த சின்ன கோர்ட்டுக்கு வராரு அப்படின்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய கேஸ் விஷயமா வாதாட போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க எல்லாரும் ஓடுறாங்க. பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்காம அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த சீதாராம் கங்குலி வராரு. உள்ளுக்குள்ள போயிட்டு கோர்ட்ல எந்த வேலை இருக்கோ அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நம்ம ஹீரோவை பாக்குறாரு. ஓ, நீயா? நீ இன்னமும் இங்க வந்துட்டு உங்க அப்பாவை மாதிரியே கிளர்க்கா தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? வாழ்க்கையில உன்னால முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு போறாரு. நம்ம ஹீரோக்கும் இவருக்கும் ஏற்கனவே பழக்கம் போல மக்களே. அந்த பழக்கம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இந்த சீதாராம் கங்குலி கிட்ட தான் அசிஸ்டன்ட் லாயரா ஒர்க் பண்ணிருப்பாரு. ஒரு கேஸ் வந்துட்டு இந்த டீமுக்கு வந்திருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அந்த கேஸ தெளிவா விசாரிச்சு, அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே கிடையாது, நான் அந்த பொண்ணு சார்பா வாதாடவா, அந்த பொண்ணுக்காக நான் வாதாடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு தம்பி, இங்க இன்னசென்ட்டா குற்றவாளியா அப்படின்றது முக்கியமே கிடையாது. நம்ம கிட்ட வந்த கிளைண்ட் எந்த மாதிரியான கிளைண்ட், அவங்க நமக்கு முக்கியமா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம். அந்த பொண்ணுக்காகலாம் வாதாட வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல கண்டிப்பா நம்ம அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணும், நீதி நேர்மை நியாயமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, அந்த மாதிரி நீ என்ன பண்ண முடியுமோ நீதி நேர்மை நியாயத்தோடைய வழியில போ, முதல்ல என் ஆபீஸை விட்டு வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. இப்போ வந்துட்டு இப்படி ஒரு பெட்டி கேஸ்லாம் விசாரிக்கிற ஒரு லாயரா இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா சீதாராம் கங்குலியை பொறுத்த வரைக்கும் காசு தான் மக்களை பேசும். காசு கொடுத்தா எதுக்காக வேணா யார்கிட்ட வேணா போயிட்டு வாதாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. பொதுமக்கள், பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ், போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான தள்ளுமுள்ளு. அதுக்கு நடுவுல ஹீரோயினை கூட்டிட்டு வரும்போது ஹீரோயினுடைய அம்மா எங்க என் வக்கீல காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடிட்டு வரும்போது நம்ம ஹீரோ பாக்குறாரு. இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வக்கீல காணோம், எங்க போனார்னே தெரியல அப்படின்னும் போது, கவலைப்படாதீங்க வந்துருவாங்க, உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரு. உள்ளுக்குள்ள போனா இப்ப வந்துட்டு சீதாராம் கங்குலி தான் நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா வாதாட போறாரு. இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது. அங்க வந்துட்டு ஜட்ஜி வந்ததுக்கு அப்புறமா எங்க டிஃபென்ஸ் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது ஹீரோ
ஹீரோயின் சார்பா யாரு வாதாட போறாங்களோ எங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வக்கீல ஆளை காணோம், எல்லாரும் எங்களா டிஃபென்ஸ் லாயரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது வேற ஏதோ ஒருத்தர் வந்து நான் தான் இந்த பொண்ணுக்காக வாதாட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த அம்மாவை இதுக்கு முன்னாடியே காமிச்சாங்க பாத்தீங்களா, என் பொண்ணை வெளியே கூட்டு வந்துருவீங்களா, பெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பின்னாடியே போனாங்க பாத்தீங்களா, அந்த ஆளு இந்த மாதிரி சீதாராம் கங்குலி வாதாட போறாரு, அதனால என்னால வாதாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல. இப்போ வேற ஒரு வக்கீல் வந்திருக்காரு. சரி ஓகே என்ன கேஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும் போது சீதாராம் கங்குலி தான் எஞ்சி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மாலினிக்கும் பேப்லோக்கும் சண்டை முத்தி போயிட்டு இருக்கு, போக போக பெருசா செட் ஆகாம அடிக்கடிக்க சண்டை போட்டிருக்காங்க. இந்த சண்டையை வந்துட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் பார்த்திருக்காங்க, ஒரு சொந்தக்கார பொண்ணு கூட பார்த்திருக்கா. இது மட்டும் இல்லாம நைட் 1 மணி 2 மணிக்கு கூட இந்த மாலினி யாருக்கோ கால் பண்ணி பேசியிருக்காங்க. இத கூட அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோ பார்த்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வேற யாரு கூடயோ அஃபேர் இருக்கு போல. அந்த அஃபேர் தெரிஞ்சு போயிட்டு புருஷன் சண்டை போட்டுட்டே இருக்காரு. இந்த சண்டையினால நம்ம பிரிஞ்சிருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே நானும் பேப்லோவும் பிரிஞ்சிருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம மாலினி வேலைக்காரமாட்ட சொல்லி புலம்பிருக்காங்க. அந்த சீனை கூட நமக்கு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டே இருக்காங்க. மாலினிக்கு வேற ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு இல்லையா, இந்த அஃபேர் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை எங்கடா வெளியே சொல்ற போறான், வெளியே சொல்லி டைவர்ஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த அலிமோனி எதுவுமே நமக்கு கிடைக்காது, அண்ட் வந்துட்டு இந்த சொத்து பத்தி எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்தி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு போது சரி ஓகே டிஃபென்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய கிளைண்ட் கொலையெல்லாம் பண்ணல, இப்ப அவங்களுக்கு வந்துட்டு பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சப்பலாயர் போல மக்களே பெருசா எதுவுமே வாதாடாம ஏதோ போன் பண்ணி பேசுற மாதிரி ஜட்ஜி கிட்ட பேசிட்டு இருக்க அவங்க கடுப்பாயிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு பெயில் எல்லாம் கொடுக்க முடியாது, இந்த பொண்ணை வந்துட்டு 15 நாள் கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அம்மாக்கு மாலினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியும். இது இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த புருஷன் பொண்டாட்டிய காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் புருஷன்காரன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆளையே காணும். போன்ல ஏதோ மெசேஜ் வந்திருக்கும், அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணா ஓபன் பண்ண முடியல, பாஸ்வேர்ட் போட்டிருக்காரு. அதை இவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்போ புருஷன்காரன் வந்து போனை புடுங்கி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய போனையே நோண்டி பாப்ப, என்னையே வேவு பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிக்கிறான். நெரிச்சு அப்படியே பெட்டுக்கு மேல தள்ளி விட்டு ஆல்மோஸ்ட் அவங்க இறந்து போற கண்டிஷன்ல கைய விட்டு, இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரிய போகுது, அவ்வளவுதான் எல்லாமே தெரிய போகுது அப்படின்னு சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் இல்ல மக்களே, அந்த ஹீரோயினுக்கு கூட தெரியவே இல்ல. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அப்பா ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. கேர்ள் ஃபிரெண்ட் போலீஸ் கான்ஸ்டபிளா இருப்பாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து பக்கத்து வீட்டு குட்டி பையன் மிக்சி சரியா ஓடல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்திருப்பான். அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, டே நீ ஒரு வக்கீல்ரா, தேவையில்லாம மிக்சி எல்லாம் ரெடி பண்ற, இத பண்றதுக்கு மாலினி கேஸ் விசாரிச்சா என்ன, உன்னால முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏன் ட்ரை பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்து வீட்டு பையன் கேட்டான் மிக்ஸி ரெடி பண்ண சொல்லி, அதான் ரெடி பண்றேன். அது மட்டும் இல்லாம மாலினிக்கு ஆப்போசிட்டா யாரு வாதாடுறாங்கன்னு பாத்தீங்களா, சீதாராம் கங்குலி வாதாடுறாரு. அவருக்கு ஆப்போசிட்டா வாதாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாலினியோடைய வக்கீலே ஓடி போயிட்டாரு. வேற ஏதோ ஒரு சப்ப வக்கீல் வந்திருக்காரு, என்னாலாம் கண்டிப்பா போயிட்டு வாதாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிக்ஸியை ரெடி பண்ணி முடிக்கும் போது, உன்னால கண்டிப்பா முடியும், தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணு, அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவரு கண்டுக்காம அந்த மிக்ஸியை ரெடி பண்ணி இதை கொண்டு போயிட்டு பக்கத்து வீட்டுல கொடுக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய புருஷனுடைய அந்த இறுதி சடங்குல காமிக்கிறாங்க. அந்த இறுதி சடங்குல பாப்லோவுடைய சித்தப்பான்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவன் நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன், மியூசிக்ல வந்துட்டு அவர் ஏதோ ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட்டை வாசிச்சு சில அவார்ட்லாம் கூட வாங்கியிருப்பாரு. அந்த அவார்டு வாங்கினாரு அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனே வச்சிருப்பாங்க. அநியாயமா அந்த ஃபங்க்ஷன்லயே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த பாட்டு பாடின பாட்டியை காமிக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு பின்னாடி பாப்லோவுடைய அம்மா வராங்க. உன்னுடைய வரட்டு பிடிவாதத்தாலையும் உன்னுடைய மோசமான பாவத்தாலையும் என்னுடைய பையனை கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பாட்டி அப்படியே முறைகிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ வழக்கம் போல போயிட்டு கோர்ட்டு வாசல்ல உட்காந்து ஏதாவது ஒரு நாய்க்கோழி கேஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க மாலினியோடைய அம்மாவை பாக்குறாரு. அவங்க ஏதோ பேப்பர்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னமா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு கேட்கும்போது, இப்போ வந்துட்டு என் பொண்ணை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டு போறாங்களாம், அங்க ஏதோ ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க, அது எந்த பேப்பர்னு தெரியாம தொலாவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த பேப்பரை கொண்டு போயிட்டு காமிங்க, சைன் பண்ணிட்டு உங்க பொண்ணை கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, என் பொண்ணை ஜெயிலுக்கு கூட்டு போறாங்களாம், அங்க கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்களா, சாப்பாடுலாம் போடுவாங்களா, போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, அமைதியா கூட்டு போவாங்க, நல்லபடியா இருப்பாங்க
கொடுப்பாங்க, சாப்பாடுலாம் போடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, நீங்களும் வக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நானும் வக்கீல் தான், ஆனா நான் ஒரு மோசமான வக்கீல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை ஜெயிலுக்குள்ள கூட்டு போனா அங்க இருக்கிற எல்லாரும் கலாய்க்கிறாங்க, ஒரு மாதிரி ராகிங் பண்றாங்க. நீ வந்துட்டு யார் கூட ஒன்னா இருந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே அழுகையா வருது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம பேப்லோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பேப்லோடைய அப்பா தன்னுடைய அண்ணன் கிட்ட போயிட்டு இந்த கேஸ்லாம் தேவையா, நம்ம குடும்ப மானமே போகுது அப்படின்னும் போது, நம்ம அந்த பொண்ணை விடவே கூடாது, என்னுடைய பையனை கொலை பண்ண அந்த பொண்ணை நான் விட மாட்டேன், அவளை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்லோடைய பெரியப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்படின்னா நீ யாரையாவது கொலை பண்ண மட்டும் பரவாயில்ல, அவ மட்டும் கொலை பண்ண அடிச்சிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ சொல்ல வராங்க. யாவ் டாக்டர், முதல்ல அந்த பொண்ணுக்கு மயக்க ஊசியை போட்டு தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு பேப்லோடைய பெரியப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரு பேப்லோடைய மாமா மக்களே, அதான் அந்த பேப்லோடைய இறுதி சடங்குல பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவரு பேப்லோடைய மாமான்னு இப்பதான் எனக்கு புரியுது. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது அங்க கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குறாரு. அவங்க போலீஸ்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க அங்க ஏதோ வேலையா வந்திருக்காங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, அப்படியா நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்றாங்க. ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாலினி ஜெயில என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல, தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது, இதை கேட்டவனே இவரு ஷாக் ஆயிட்டு வேற ஏதோ யோசிச்சு பாக்குறாரு. என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய கேஸ் எல்லாம் வாதாடாத, அது நமக்கு முக்கியம் கிடையாது, இந்த பெரிய லாயர் யாருகிட்ட காசு வாங்கினாரோ அவருக்கு வாதாடலான்னு பாத்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ சீதாராம் சொன்ன பேச்ச கூட கேட்காம அந்த பொண்ணுக்காக வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேஸ தோத்து போயிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு தனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. இதே ஃபீலிங்கோட அந்த மார்ச்சுரிக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய டெட் பாடியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, அங்க ஒர்க் பண்ற பையனே ஹீரோவை பார்த்து செமையா திட்டுறான். யோ, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு பொண்ணுக்காக இல்ல மனுஷங்களுக்காகவே வாதாடாத, உன்னால ஒழுங்கா வாதாட முடியாது, உன்னால் தான் இந்த பொண்ணு அநியாயமா இறந்து போயிட்டா, உன்னால் தான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டு போக நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் பெரிய கேஸ்லாம் வாதாடாம சின்ன சின்ன கேஸ் மட்டும் வாதாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம பேப்லோடைய வீட்டை காமிக்கிறாங்க. பேப்லோடைய அப்பா வந்து எதையோ பயங்கர பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்காரு. அவரால் கண்டியே பிடிக்க முடியல. அதை ஏண்டி அவங்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்கும் போது, எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அது மட்டும் வேற யார் கையிலயாச்சும் கிடைச்சது அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம கதையே முடிய போகுது அப்படின்னும் போது, முடிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்க வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த குடும்பமே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க மக்களே. அடுத்து நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு மாலினியை மீட் பண்றாரு. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, உனக்காக பெருசா யாரும் வாதாட வரமாட்டாங்க, அப்படி வந்தாலும் ஒழுங்கா வாதாட மாட்டாங்க, நான் உனக்காக வாதாடுறேன், உன்னுடைய எல்லா ஃபீலிங்கையும் புரிஞ்சுக்கிறேன், உன் தரப்பு இருக்கிற நியாயத்தை கோர்ட்ல எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு செமையா ஃபீல் பண்ணி அழுகிறா. நீ முதல்ல என்ன வந்துட்டு உன்னுடைய வக்கீலா ஏத்துக்கிட்டு இந்த பேப்பர்ல சைன் போடு, அதுக்கப்புறமா என்ன விஷயமாச்சோ எல்லாமே என்கிட்ட தெளிவா சொல்லு அப்படின்னும் போது அந்த பொண்ணு சைன் பண்ற. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு நாள் பாப்லோ குடிச்சிட்டு நிக்க முடியாம அப்படியே தடுமாறிட்டே வீட்டுக்கு வரும்போது கூட ஒரு பொண்ணு கூட்டினு வரா. இந்த பொண்ணு யாரு அப்படின்னா, நடுவுல பாப்லோடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி டாக்டர் செக் பண்ண வந்தாரு பாத்தீங்களா, அந்த டாக்டருடைய பொண்ணு தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு பாப்லோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு அப்படியே கை தாங்களா கூட்டினு வந்து படுக்க வைக்கும் போது, பொண்டாட்டிக்காரி பிடிக்கலான்னு பார்க்கும் போது, நீ என்ன தொடாத, என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இத பார்த்த அந்த பொண்ணு, நீங்க டவுன் போங்கம்மா, நானே பாத்துக்கிறேன், ஏதோ அவன் உங்க மேல கொஞ்சம் கோவமா இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே படுக்க வைக்கிறா. படுக்க வச்சது மட்டும் இல்லாம தூங்க வைக்கிறா மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ரியல் டைம்ல நம்ம ஹீரோடைய கூட இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வக்கீல்லாம் கலாய்க்கிறாங்க, சில பேர் திட்டுறாங்க. அந்த சீதாராம் கங்குலி எவ்வளவு பெரிய லாயர் தெரியுமா, ஒரு காலத்துல நீயே அந்த ஆள் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாலு, இப்போ அந்த ஆளுக்கு எதிராக வாதாடி உன்னால வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த சீதாராம் கங்குலிக்கு 6 அசிஸ்டன்ட் 3 இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படையே வச்சிருக்காரு. உனக்கு யாரு இருக்கா, உனக்கு யாரு உதவி செய்ய போறா, உன்னால யாரு உதவியும் இல்லாம வின் பண்ண முடியுமா, இந்த கேஸ பத்தி தெரிஞ்சுக்கவாச்சு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா திட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பையன் வரான். நான் இருக்கேன், சாருடைய உதவிக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, கடைசியா நம்ம ஹீரோ கோவிலுக்கு போனாரு பாத்தீங்களா, அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுடைய ஏதோ ஒரு விஷயத்த ஆட்டையை போட்டுட்டு ஓட எல்லாரும் துரத்திட்டு ஓடுறாங்க. நம்ம ஹீரோ துரத்தி
துரத்திட்டு போயிட்டு அந்த பையனை புடிச்சிட்டாரு. புடிச்சு அந்த பொருளை புடுங்கி ஏன்டா இந்த மாதிரி பண்ற, ஏன்டா ஆட்டையை போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பையன் பயங்கரமா அழுகுறான். எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, எனக்கு வயசான அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, மாத்திரை வாங்க கூட காசு கிடையாது, வேற வழியே இல்லாம ஆட்டையை போட்டேன், இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ சரி ஓகே நீ கவலைப்படாத, இந்த காசை வச்சுக்கோ, அம்மாக்கு என்ன மருந்து வேணுமோ வாங்கி கொடு, நாளைக்கு என்ன கோர்ட்ல மீட் பண்ணு, எனக்கு ஒரு உதவியால் தேவைப்படுறாங்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நான் உனக்கு சம்பளம் மாதிரி காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த பையனும் கிளம்பி இங்க வந்திருக்கா மக்களே. இப்ப அப்படியே சீன் கட்டாது ஜெயில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ உடம்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கை அறுத்து தான் தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்போ இவங்களை கூட மறுபடியும் ஜெயில விடும்போது அங்க இருக்கிற எல்லாரும் மறுபடியும் போயிட்டு நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு அக்காவை காமிக்கிறாங்க. இந்த அக்காவும் புருஷனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. இங்க வந்தவங்க அங்க இருக்கிற மத்த கைதிகள் அங்கிருந்து போ சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, கை அறுத்துட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணியா, நீ ஒரே ஒரு வாட்டி தான் கிழிச்சுக்கிட்டு இருக்க, என் கையை பாரு, நான் 4 வாட்டி கிழிச்சுக்கிட்டு 4 வாட்டி தற்கொலைக்கு ட்ரை பண்ணேன், இங்க இருக்கிறவளுங்க மோசமானவளுங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, நீ கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுல உட்கார்ந்து இந்த கேஸோடைய ஃபைல் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பக்கத்து வீட்டு குட்டி பையன் இருப்பான். அந்த பையன் மோஸ்ட்லி ஹீரோ கூடவே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த பையன் நம்ம ஹீரோடைய கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு அதுல லக்ஷ்மி அப்படின்ற பேரை பாக்குறான். இவங்க தான் கொலைகாரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது சீதாராம் நம்ம பேப்லோடைய வீட்டுக்கு போயிட்டு லக்ஷ்மியை கூப்பிடுறாரு. இந்த ஆளை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்க பாத்திருக்கனே, இவர் தான் பேப்லோடைய ப்ரொஃபசர், அவருக்கு தெரிஞ்சவரு அப்படின்னு சொல்லும் போது எனது ப்ரொஃபசரா, எப்போ எங்க மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இன்னைக்கு காலைல அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பையன் லக்ஷ்மியை பத்தி கேட்கும் போது நம்ம ஏன் லக்ஷ்மி கிட்ட பேசி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மார்க்கெட்டுக்கே லக்ஷ்மியை மீட் பண்றாரு. நான் பேப்லோடைய ப்ரொஃபசர் அநியாயமா இறந்து போயிட்டான், நான் உங்களை கூட நியூஸ் எல்லாம் பார்த்தேன், என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னன்னு சொல்லுவேன், எல்லாமே நல்லா தான் போச்சு, புருஷன் முன்னாடிக்கு அடிக்கடி சண்டை வரும், இந்த பேப்லோ இருக்கானே ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருப்பா, அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு அடிக்கடிக்கு கால் பண்ணி பேசுவான், நைட் டைம்ல கூட பேசுவான், அடிக்கடியே போயிட்டு மீட் பண்ணுவாங்க, அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு அஃபேர்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கப்புறம் எப்படி கொலை பண்ணாங்க என்ன விஷயம் ஆச்சுன்னா சரியா தெரியல அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா மாலினி தான் புருஷனை கொலை பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல, ஏன்னா மாலினிக்கு தன்னுடைய புருஷன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், குழந்தை பெத்துக்கணும், குழந்தை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க, ஆனா அநியாயமா அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல இங்க பாருமா, இந்த ஆளு ப்ரொஃபசர்லாம் கிடையாது, ஒரு வக்கீலு, இந்த கேஸ் விஷயமா யாராவது உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க, அப்படி பேச ட்ரை பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் உளறி கொட்டிராத, அமைதியாரு, நான் சொல்றத மட்டும் கோர்ட்டுக்கு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு போலீஸ்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க கிட்ட இந்த மாதிரி பேப்லோடைய கால் ஹிஸ்டரியும் வேணும், அதே போல மாலினியுடைய கால் ஹிஸ்டரியும் வேணும், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு அங்க இருந்து வரும்போது அங்க ஒரு கான்ஸ்டபிளை பாக்குறாரு. ஆக்சுவலா மாலினியை அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இந்த கான்ஸ்டபிளும் கூடவே போயிருப்பாரு. இவரை அப்படியே சைலண்டா வெளியே கூட்டிட்டு டீ பன்லாம் வாங்கி கொடுத்து, நீங்க தானே கைது பண்ண போனீங்க, நான் உங்களை டிவி நியூஸ்ல கூட பார்த்தேன் அப்படின்னும் போது ஆமா நான் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றாரு. சரி நீங்க மாலினிய கைது பண்ண போனீங்களே, அங்க என்ன விஷயமாச்சு, கைது பண்ண ஈஸியா இருந்துச்சா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே ஈஸியா இருந்துச்சு, நாங்க கிளம்பி வீட்டுக்கு போனோம், டெட் பாடியை பார்த்தோம், பக்கத்துல பேப்லோடைய அம்மா மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா தான் இந்த மனைவியை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, அநியாயமா கொன்னுட்டியே அநியாயமா கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. மாலினி அடி வாங்கிட்டு அப்படியே ஜடம் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தான் ஓடி போயிடுன்னு சொன்னலடா, ஏன்டா ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஈஸியா போயிட்டு மாலினிய கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க. முதல்ல ஒரு பொண்ணு தான் பாத்தீங்கன்னா இந்த டெட் பாடியை நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயமே பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணு சொந்தக்கார தங்கச்சி, நம்ம தங்கச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் என் கண்ணால பார்த்தேன், நான் போயிட்டு பார்க்கும் போது இவங்க தான் பேப்லோ அண்ணாவை கொலை பண்ணாங்க, கொலை பண்ணி கத்திய புடுங்கினாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. இதை வச்சு கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் உள்ளுக்குள்ள போகும்போது இங்க ஒரு வயசானவர் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எங்க போனாலும் இந்த வயசானவர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. ஓஹோ கதை அப்படியா, அந்த சீதாராம் தான் நம்மளை ஃபாலோ பண்ண ஆள் அமுச்சு வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு உஷாராயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இன்னைக்கும் கோர்ட்ல கேஸ் நடக்க போது போல. அதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்க்கலான்னு ஜெயிலுக்கு வந்தா அங்க சீதாராம் நம்ம ஹீரோயினை ஏதோ மிரட்டிக்கிட்டு இருக்காரு, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணவே கூடாது, அவங்க என்னுடைய கிளைண்ட், நான் தான் அவங்க லாயரு, என்ன தவிர
முக்கியமா ஆப்போசிட்ல வாதாடக்கூடிய லாயர்லாம் மீட் பண்ணவே கூடாது, இது டோட்டலி இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி பயந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, நான் தான் லாவே, என்ன மீறிலாம் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ ஜஸ்ட் வாட்ச் பண்ணு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் என்ன பேசினாரு அப்படின்லாம் தெரியல இந்த ஆளு. இதை கேட்டு அந்த பொண்ணு மயக்கம் போட்டே கீழே விழுகிறா. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது நடுராத்திரியில புருஷங்கார எந்திரிச்சு ஒரு ஓரமா உட்காந்து ஏதோ போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அது ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ மக்களே. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு கேட்டா அவன் நாய் மாதிரி எரிஞ்சு ஒழுகுறான். நவுந்து போய் என் கிட்ட வராத அப்படின்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல பேப்லோடைய அம்மா போயிட்டு தன்னுடைய தம்பியை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அது எங்க போச்சு அப்படின்னே தெரியல, குடும்பமே தேடிட்டு இருக்காங்க. யாரு கையில கிடைக்க போதோ தெரியல, வேற யார் கையிலயாச்சும் கிடைச்சது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது, அக்கா உனக்கு என்ன அறிவே இல்லையா, நீ எதுக்காக உன் பையன் கையில அந்த இதுவை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டே எனக்கு என்னடா தெரியும் அவன் இந்த மாதிரி பண்ணிப்பான், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வசமா மாட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இவங்க அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தா உள்ளுக்குள்ள அந்த பாட்டி மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க லட்சுமி தான் நீங்க இப்ப உள்ள போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிடிச்சி இழுத்து ஒலிக்க வைக்கும் போது உள்ளுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த தங்கச்சிக்காரி இருக்கா பாத்தீங்களா கசினு, நான் பார்த்தேன் பேப்லோ கையில அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது, அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரியுது. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மயங்கி விழுந்த நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. அவங்க கிட்ட பேசும்போது நான் என் புருஷனை கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. நீ கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும், நீங்க எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, அமைதியா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அங்க ஹீரோனுடைய அம்மா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காலாம், அந்த பொண்ணை வந்துட்டு ஒழுங்காவே கவனிச்சுக்காம சாப்பாடு கூட போடாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது பிரெக்னெண்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோக்கு இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறாரு. இந்த ஒரு பாயிண்ட வச்சு ஜெயிலுக்குள்ள அவங்கள நல்லா பாத்துக்க வைக்க முடியும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த திருட்டு பைய இவரை வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டுக்காரிய ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு யாரையோ மீட் பண்ண போறா போல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இங்க வந்து வெயிட் பண்றா அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு செல்ஃபி எடுக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கு யாரோ வந்திருக்காங்க, இவரு செல்ஃபி எடுத்து அமுச்சு விடுறாரு. அந்த செல்ஃபில பார்த்தா ஃப்ரெண்டுக்காரிக்கு பக்கத்துல நம்ம பேப்லோடைய மாமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவங்க எதுக்காக மீட் பண்றாங்க, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டோ பார்த்து ஷாக் ஆயிட்டு நேரா அவருடைய ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஏதோ சம்மன் அனுப்ப போறாரு போல, அதுக்காக டைப் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது அந்த வக்கீல காமிக்கிறாங்க. இவரு பேப்லோடைய வீட்டுக்கு போயிட்டு பேப்லோடைய பாட்டியை மீட் பண்றாரு. கூடவே அந்த பையனும் இருக்கான். இந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க, டிஃபென்ஸ் லாயர் வந்துட்டு அந்த ஆளு என்ன யோசிச்சான் அப்படின்னே தெரியல, நீங்களும் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பிச்சு வச்சிருக்கான், நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. அண்ட் கோர்ட்ல உன்னுடைய வாயை புடுங்க பாப்பான், ஏதாவது சொல்லி உங்க வாயில இருந்து ஏதாவது உண்மையை வர வைக்க முடியுமா, எமோஷனலா ஏதாவது வர வைக்க முடியுமா அப்படின்னு கூட பாப்பாங்க, நீங்க வந்துட்டு யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த குடும்பமே ஒரு இசை குடும்பம் மக்களே. இந்த பாட்டி ஒரு பயங்கரமான இசை ஞானி. இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம்லாம் வாங்குறாரு. ஒரு முக்கியமான விஷயமா கேட்கணும், என்ன அப்படின்னா இப்போ மாலினி பிரெக்னெண்டா இருக்காங்களா, அந்த குழந்தைக்கு கஸ்டடி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அது எங்க வாரிசு, எங்களுக்கு கஸ்டடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டு இவரும் கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அந்த கால் ரெக்கார்ட்லாம் வந்துட்டு இருக்கும். பேப்லோடைய தான் வந்துட்டு இருக்கும், ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்கும். அந்த கால் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது பேப்லோ இருக்கான் பாத்தீங்களா, இவன் அடிக்கடிக்க அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணிருக்கான். ஃப்ரெண்டுக்கு கால் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கே மணிக்கணக்கா கால் பண்ணி பேசியிருக்கான். நைட்டு 1 மணி 2 மணி பகல் 12 மணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைம்லயும் கால் பண்ணி நிறையவே பேசியிருக்கான் மக்களே. சோ இந்த பொண்ணுக்கும் பேப்லோக்கும் இது ஒரு கனெக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து மாலினியுடைய கால் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி அம்மாக்கு கால் பண்ணிருக்காங்க, பேப்லோக்கு கால் பண்ணா கால் எடுத்துக்கவே மாட்டான். சோ இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் ஏதோ கனெக்ஷன். பொண்டாட்டிக்காரி வந்துட்டு நல்லா தான் இருக்காங்க, அவங்க வந்துட்டு தப்பு பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அந்த மாமாவை ஃபாலோ பண்ணு, அந்த ஆளு எங்க போறான் எங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணு அப்படின்னும் போது இவரும் ஃபாலோ பண்றாரு. நம்ம ஹீரோ போனா மாட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபாலோ பண்றாரு. நைட் டைம்ல அந்த மாமா எங்கேயோ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் குடுகுடுப்பக்கார வேஷம் எல்லாம் போட்டுட்டு அவர் பின்னாடியே போக அந்த மாமா ஏதோ ஒரு சேரிக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. ஹெல்தர் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கும் போது இந்த எல்லா விஷயத்தையும்
எல்லாத்தையும் நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் பார்த்துட்டு போட்டோ வீடியோலாம் எடுத்து ஹீரோக்கு அமுச்சு விடுறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல ஒரு கூண்டு இருக்கும். அந்த கூண்டுக்குள்ள நிக்க வைக்கிறாங்க. இதுதான் குற்றவாளி கூண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது மக்களே. இப்ப இவங்களை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறாங்க. ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு பூட்டி வைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம ஹீரோ வராரு. அந்த வக்கீலும் வந்து வாதாட்டத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்து கடுப்பாயிட்டு ஒரு மாதிரி இலக்காரமா வந்து பேசிட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பொண்ணு எப்படி இறந்து போனாலோ அதே போல இந்த கேஸ்லயும் உன்னால வின் பண்ண முடியாம இந்த பொண்ணு சாவதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு போயிட்டு உட்கார்றாரு. ஜட்ஜி வந்தோடனே அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அந்த வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேப்லோ வந்துட்டு இந்த பொண்ணுடைய அஃபேரை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அடிக்கடிக்க சண்டை போட்டிருக்காரு. அக்டோபர் மாசமே அந்த அஃபேர் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு மாசமா சண்டை போட்டிருக்காங்க. நவம்பர் மாசம் தான் இந்த மாதிரி பேப்லோ டைவர்ஸ் பண்ண போறாரு. அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாலினிக்கு தெரிய வந்திருக்கு. மாலினி இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க, டைவர்ஸ் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த சொத்தும் கிடைக்காது, எந்த காசும் கிடைக்காது. இந்த ஆளு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு தான் கொலை பண்ணிட்டாங்க. இவங்க தான் பேப்லோ கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கு என்கிட்ட 15 விட்னஸ் இருக்கு. இவங்க தான் பேப்லோ கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த 15 பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்கார, சரி ஓகே டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கூப்பிடும் போது ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவன் சொன்னா பாத்தீங்களா, உன்னால இந்த கேஸ்ல வின் பண்ண முடியாது, இந்த பொண்ணு சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜட்ஜி கூப்பிடுறது கூட காதுல ஒழுகல. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மயங்கி போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சு வந்து நான் போலீஸ் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் போயிட்டு நீங்க தானே போனீங்க, நீங்க தானே வந்துட்டு அந்த மாலினியை கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் ஆமா அப்படின்றாரு. நீங்க போயிட்டு டெட் பாடியை பாத்தீங்களான்னு கேட்கும் போது ஆமா டெட் பாடியை பார்த்தேன், முன்னாடியே அந்த மனைவி கத்தியோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது கத்தியில யாருடைய பிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாலினிது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவரு போகும்போது அப்போ நம்ம ஹீரோ என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க போறதுக்கு முன்னாடியே அந்த இடம் கிளீனா இருந்துச்சா இல்ல எல்லாரும் கொச்ச கொச்சன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாங்களான்னு கேட்கும் போது எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றாரு. அப்படின்னா நீங்க கிரைம் ஸ்பாட்டை செக்யூர் பண்ணவே இல்லையான்னு கேட்கும் போது நாங்க போகும்போது எல்லாருமே அப்படியே கொச்ச கொச்சன்னா இருந்தாங்க, எல்லாரையும் சொல்லிட்டு நாங்க செக்யூர் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வேணா நடந்திருக்கலாம், பேப்லோவை மாலினி தான் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. கொலை பண்ணதுக்கு அப்புறமா கத்தியை மட்டும் கூட கையில எடுத்து வச்சிருக்கலாம், இல்ல புடிங்க வச்சிருக்கலாம். நீங்க அதை பாத்தீங்களா, விசாரிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாலினி இது வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் எந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் பேசவே இல்ல. அவங்க சொன்னது எல்லாமே நான் புருஷனை கொலை பண்ணல, அதை தவிர வேற எதுவுமே வாய்வே திறக்கல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த வேலைக்காரமா விசாரிக்கணும் அப்படின்னும் போது அவங்களும் வராங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி மாலினி உங்ககிட்ட வந்து என் புருஷன் கூடிய சீக்கிரமே டைவர்ஸ் பண்ண போறாரு போல அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்கும் போது ஆமா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேற என்ன விஷயம்லாம் தெரியும், அவங்க சண்டை போட்ட விஷயத்த பாத்தீங்களான்னு கேட்கும் போது ஆமா ரூம்குள்ள இருந்தாங்க அப்படின்னா சண்டை போடுவாங்க, ஆனா கொஞ்ச நாளாவே அவங்க தனித்தனி ரூம்ல தான் படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன்னு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கேள்வி கேட்க குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி அந்த வக்கீல் கேள்வி மேல கேள்வி கேட்டிருப்பாரு, அப்ஜெக்ஷன் சொல்லிருப்பாரு. அதையெல்லாம் தாண்டி கேள்வி கேட்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஹல்தரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசை பகுதிக்கு போறாரு. போயிட்டு கதவை தட்டும் போது உள்ளுக்குள்ள ஒரு தாத்தா இருக்காரு. காசா அங்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ மறுபடியும் இல்ல நான் வந்திருக்கேன், கதவை தரங்க அப்படின்னும் போது அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க, அவர் வயசானவரு காதும் ஒழுங்கா கேட்காது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நேரா உள்ள போறாரு. உள்ள போனா யார் நீ, தத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஏதோ தூக்கி அடிக்கிறாரு. அந்த தாத்தா பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண நம்ம ஹீரோ பயந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து யாருங்க நீங்க, திடீர்னு பார்த்தா ஹல்தரை நிறைய பேர் பார்க்க வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா நான் தான் ஹல்தருக்கு பல வருஷமா சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு ரீசன்ட் டைம்ல நிறைய பேர் வந்துட்டு ஹல்தரை பார்க்க வராங்க. பேப்லோ கூட பார்க்க வந்தா, ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தான், இன்னொரு நாள் நார்மலா வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு போனா, ஏன்னா தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சில போட்டோவை காமிக்கிறாரு. அதுல
ஒரு போட்டோவை பார்த்து இந்த பொண்ணு ஆமா இவரும் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி இவருக்கு என்னாச்சு, இவர் ஏன் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ அதுவா, இவருடைய பையன் இறந்து போயிட்டாரு, இவருக்கு இருந்ததே ஒரே ஒரு பையன், அந்த பையனை பறி கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் இந்த மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. யாராவது மாசம் மாசம் வருவாங்க, காசு கொடுப்பாங்க, நான் சமைச்சு போடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி இவருடைய ஃபுல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலா ஹல்தர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே கிளம்பி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி போலா ஹல்தர் அவங்க பையன் வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாராம், அந்த கேஸ் உடைய ஃபைல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்ககிட்ட பெர்மிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல கேஸ் விஷயமா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், பெர்மிஷன் வாங்க டைம் இல்ல, கொஞ்சம் பார்த்து கொடுங்களேன், ஒரு சின்ன ரிப்போர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க உங்களுக்கு லா என்னன்னு தெரியும், பர்மிஷன் இல்லாம எதுவுமே கொடுக்க முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சிட்டு அதே கையோட அந்த வக்கீலுக்கும் கால் பண்ணி போட்டு கொடுக்குறாரு இந்த போலீஸ். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி என்ன விஷயமாச்சு எல்லாமே தெளிவா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க, எழுதி காமிக்கிறாங்க. நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. என் புருஷன் ரொம்பவே நல்லா இருந்தாரு, நல்லா தான் பேசுவாரு, பழகுவாரு, என்ன மதிப்பாரு, ஆனா திடீர்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, குடிப்பாரு, குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாரு, அவரு ஆளே மாறிட்டாரு, வேலை கூட பாக்குறதே கிடையாது, அவருக்கு அந்த மியூசிக் பண்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மியூசிக்க கூட டோட்டலா நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல இவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்துட்டு முன்னாடியே இவங்க என்னைக்கு வரேன்னு சொன்னாங்களோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்பாங்க. வந்து வீட்டுக்கு பார்த்தா வீட்டுல ரூம்குள்ள இவரு யார்ட்டையோ கத்திக்கிட்டு இருக்காரு. உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா, உன்னால நிரூபிக்க முடியுமா, என்கிட்ட ப்ரூஃபை காட்டு, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே இவங்க பாக்குறாங்க. இவங்களை பார்த்தவனே ஷாக் ஆயிட்டு, உன்னை யார் இப்போ இங்க வர சொன்னா, சொல்லாம கொல்லாம வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு போயிருக்காரு. இந்த விஷயம் சொல்லும் போது அது என்ன டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்துட்டு ஒரு 5ஆம் தேதி நைட்டு 9 மணியோ 11 மணியோ ஏதோ சொல்றாங்க, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நைட்டு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் தான் மிட் நைட்ல இவங்க அம்மாக்கு கால் பண்ணி இது எல்லாமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும் போது, அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கா, இவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம திருட்டு கோட்டு மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறாங்க. புருஷங்காரனையும் பாக்குறாங்க. புரிஞ்சு போச்சு இவங்க சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதுக்கும் மேல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து கோர்ட்ல காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த தங்கச்சிக்காரி கிட்ட வக்கீல் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் போயிட்டு பார்க்கும்போது என்னுடைய அண்ணாவை இந்த மாலினி தான் கத்தியால குத்துன்னு குத்தி கொலை பண்ணாங்க, பயங்கர கொடூரமா குத்தி கொலை பண்ணாங்க, அதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மாலினி கத்திட்டு இருக்காங்க, நான் குத்தவே இல்லை அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ வந்துட்டு பாத்தியா, உன் கண்ணால பாத்தியான்னு கேட்கும்போது, ஆமா கத்தியால குத்தின விஷயத்த பார்த்தேன், பயங்கரமா குத்தி கொலை பண்ணாங்க அப்படின்னு. ஏமா உங்க அண்ணி வந்துட்டு அண்ணாவை கத்தியால பயங்கரமா குத்தி கொலை பண்றாங்க, மறுபடியும் குத்தி கொலை பண்றாங்க அப்படின்னும் போது, நீ பார்த்துட்டு சும்மாவா இருப்ப, போய் தடுக்க மாட்டியான்னு கேட்டா, இல்ல நான் வந்துட்டு சரியா தடுக்க முடியல, நான் வந்துட்டு அப்படியே பயத்துல ஸ்டன்னாய் நின்னு போயிட்டேன் அப்படின்றாங்க. நீ ஏன் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க, போலீஸ் கிட்ட வந்துட்டு அண்ணாவை அண்ணி வந்துட்டு 3 வாட்டி குத்தி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்ன, இங்க வந்து நிறைய வாட்டி குத்தி கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்ற, இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ் மாத்தி எழுதிட்டாங்க. போலீஸ் கிட்டயுமே நான் இதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டக்குன்னு பிளேட்டை மாத்தி போட, சரி ஓகே உனக்கும் உன்னுடைய அண்ணாக்கும் ஏதோ சண்டையாமே, அது என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சொத்து விஷயமா ஏதோ சின்ன சண்டை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சண்டை காரணமா கூட நீயே எதுக்காக உன்னுடைய அண்ணாவை கொலை பண்ணிட்டு அண்ணி மேல பழி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ நான் கொலை பண்ணல, நான் ஏன் அண்ணாவை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்க ஆரம்பிக்கும் போது, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவரு தேவையே இல்லாம அந்த பொண்ணை பயமுறுத்துறாரு, அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவங்க ஏதோ குடும்பத்துல பேசி சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த இங்க பேச வேணாம், இந்த கேஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேச சொல்லுங்க அப்படின்னும் போது, இப்போ இந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் கேட்க, நான் போயிட்டு பார்க்கும்போது அண்ணி அண்ணாவை கத்தியால குத்தி கத்திய புடுங்கி வெளியெடுத்தாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மறுபடியும் மாத்தி சொல்றா மக்களே. அப்ப நம்ம ஹீரோ நேரா ஜட்ஜு கிட்டயே சொல்றாரு, இந்த பொண்ணை நம்ப முடியாது, இந்த பொண்ணையும் இன்னும் கொஞ்சம் தெளிவா விசாரிக்கணும், இந்த பொண்ணு மேலேயும் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லவே இல்ல, நான் நேரா போனேன், போயிட்டு பார்க்கும்போது கத்திய கையில வச்சிருந்தாங்க, அது மட்டும் தான் நான் பார்த்தேன், நான் வேற ஒண்ணுமே பார்க்கல, நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்பதான் மக்களே உண்மையை உளறி கொட்டுறா. இதை பார்த்துட்டு அந்த வக்கீலே ஷாக் ஆகுற.
அடுத்து அந்த அசிஸ்டன்ட்ட காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கேஸ் விஷயமா ஒரு போலீஸை மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த போலீஸ் கூட பெர்மிஷன் இல்லாம எந்த கேஸோடைய ஃபைலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு லீகல் காரணம் கிடையாது, காசு தான் காரணம். சரி ஓகே, நம்மளும் இல்லீகலான வழியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் அமுச்சு வச்சிருக்காரு. நீ வந்துட்டு ஈபி மேன் மாதிரி போயிட்டு அதை ஆட்டையை போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருக்காரு. இவரும் கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு ஏதோ செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 6வது எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லயே அசிஸ்டன்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு லைட்டை ஆஃப் பண்ணி விட்டு அந்த ஃபைல ஆட்டையை போட்டுட்டு வெளியே வராரு. நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அவரும் ஆட்டோல ஏறி தப்பிச்சு போறாங்க. நான் கரெக்டா கொண்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பக்காவா கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நோட் பண்றாங்க, பின்னாடி 2 பேரு கட்டையும் கம்புமா பைக்ல துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா அந்த வக்கீலுடைய ஆளா தான் இருப்பாங்க. நீ என்ன பண்ணு, இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு நீ கிளம்பிடு, நான் அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு இறங்கிடுறேன், அவங்கள ஏமாத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ விட்டு இறங்க நம்ம ஹீரோ தான் ஃபைலை வச்சுக்கிட்டு தப்பிக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவுடைய மண்டையிலே அடிச்சு மட்டை பண்ணிட்டு அந்த ஃபைலை ஆட்டையை போட்டு ஓட்டாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிடல்ல கண்ண முடிக்கிறாரு. தலையில காயம் பட்டிருக்கு, இருந்தாலும் பெருசா ஒண்ணுமே ஆகல மக்களே. அங்க அந்த வக்கீல் வராரு. அங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு எங்கடா அந்த ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும், நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன், ஒழுங்கா அந்த ஃபைலை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த வக்கீலுடைய ஆட்கள் ஹீரோவுடைய வீடு புகுந்து வீட்டுல இருக்க எல்லாத்தையும் உடைச்சு போட்டு தேடி பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள கூட அந்த ஃபைல கிடைக்கல, ஃபைலையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி, உன் புருஷன் கையில ஏதோ போட்டோ வச்சிருந்தான் அப்படின்னு சொன்ன இல்லையா, அது என்ன போட்டோ, அந்த போட்டோல நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒரு பழங்காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. அந்த போட்டோல 2 ஆம்பளைங்க ஒரு பொண்ணை பார்த்தேன், ஒரு வயசானவரு, ஒரு யங்கான பையன், அதுக்கப்புறம் ஒரு யங்கான பொண்ணு, இததான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற என்னமோ சொல்றாங்க. என்ன அப்படின்னா காட்டல. அடுத்து கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மாவை அந்த வக்கீல் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு புருஷன் கிடையாது, தனியா இருக்கீங்க, உங்க வாழ்வாதாரத்தை எப்படி பாத்துக்கிறீங்க, உங்க மருமக ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, என்னுடைய சாப்பாட்டுக்கு நானே பாத்துப்பேன், சின்ன சின்ன வேலை பார்ப்பேன் அப்படின்றாங்க. சரி, மதர்ஸ் டேக்கு உன் மருமகன் என்ன கிஃப்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு டைமண்ட் நெக்லஸே வாங்கிட்டு போயிட்டு மாமியாருக்கு கிஃப்ட் பண்ணிருக்காரு. இத சொல்றாங்க. நமக்கு அதை சீன் அப்படியே காமிக்கவும் செய்யறாங்க. இவ்வளவு பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்க மகள் வந்துட்டு அந்த மருமகனை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல என் மக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு. இல்ல பண்ணிருக்காங்க, உங்க மக வந்துட்டு யாரு கூடயோ அஃபேர்ல இருந்து அந்த அஃபேர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அப்ஜெக்ஷன் சொல்றாரு. மாலினி யாரு கூடயோ அஃபேர்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. உண்மையா இல்லாத விஷயத்த, ப்ரூவ் பண்ணாத விஷயத்த இந்த மாதிரி கோர்ட்ல பேசக்கூடாது, யார்ட்டையும் கேட்கவும் கூடாது, இதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நைட்டு 1 மணிக்கு யார்ட்டையோ கால் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அது அஃபேர் இல்லாம வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கால் ரெக்கார்டை கொண்டு போயிட்டு அந்த ஜட்ஜு கிட்ட கொடுக்குறாரு. அக்டோபர் 5ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு மேலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் யாருக்கோ கால் பண்ணி பேசிருப்பாங்க. இதை சொந்தக்காரன் பார்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுக்க அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் பேசிட்டு இருக்காரு. ஆனா அக்டோபர் 5ஆம் தேதி நைட்டு வந்துட்டு இவங்க அம்மாக்கு தான் கால் பண்ணி பேசிருக்காங்க. அம்மாக்கு கால் பண்ணி பேசினதை தான் இந்த வக்கீல் வந்துட்டு ஏதோ அஃபேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசிட்டு இருக்காரு. இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இதுக்கப்புறமாச்சு இந்த மாதிரி பேச வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு காரிய விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. சரி, அதே 5ஆம் தேதி நைட்டு நீ எதுக்காக பேப்லோ வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறாங்க. சரி ஓகே, அந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. இந்த பொண்ணு அதே டைம்ல காரை விட்டு இறங்கி பேப்லோ வீட்டுக்குள்ள போற விஷயம் நல்லாவே ரெக்கார்டா இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அமைதியா இருக்கா. சரி ஓகே, நீயும் பேப்லோவும் அடிக்கடிக்கு கால் பண்ணி பேசிருக்கீங்க, மணிக்கணக்கா பேசிருக்கீங்க, அப்படி என்ன பேசுவீங்க, உனக்கும் பேப்லோவுக்கும் என்ன கனெக்ஷன், அஃபேரானு கேட்கும் போது இந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இன்னொரு விஷயமும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. ஹீரோயின் புருஷனை பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா போட்டோ பார்த்துட்டு அழுகுறான். நமக்கும் அவனுக்கும் சுத்தமா எதுவுமே செட் ஆகல, செமையா குடிக்கிறான், வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரியை மீட் பண்ணலான்னு போயிருக்காங்க. போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி கடந்த 1 மாசமாவே எனக்கும் என் புருஷனுக்கும் எதுவுமே செட்டே ஆகல, ஏதோ பேய் அரைஞ்சு போன மாதிரி, ஏதோ வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான், அது என்ன பிரச்சனை என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னா சொல்ல விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சொல்லணும் அப்படின்னா அவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, செமையா குடிக்கிறான், குடிச்சு அவன் உடம்ப அவனே அடிச்சுக்கிறான், அதுக்காச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு, நீ பேப்லோக்கு ஏதாவது நல்லது பண்ணும் அப்படின்னா அவனை விட்டு பிரிஞ்சு போயிடு, அதுதான் நீ அவனுக்கு பண்ணக்கூடிய நல்ல விஷயம்
விஷயம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கோர்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. கடைசியா நம்ம ஹீரோ அடுத்த ஒரு சாட்சி இருக்கு, அவங்களையும் கூட்டிட்டு வர பர்மிஷன் கொடுக்கணும், ஹெல்தரை கூட்டிட்டு வரணும் அப்படின்னும் போது அந்த வக்கீல் செமையா ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, இவன் ஹெல்தருடைய வீட்டுக்கு போயிட்டு அவரு தூங்கிட்டு இருக்கும் போது அவருடைய ஒரு முடிய மட்டும் புடுங்கிட்டு போறான்னு காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ கடைசி எபிசோடு 7வது எபிசோடு. இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு கிளம்புறாரு. அந்த டைம்ல பக்கத்து வீட்டு பையன் எதையோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோ அந்த ஹெல்தருடைய கேஸ் ஷீட்டை கொண்டு வந்திருப்பாரு. அதை வீட்டுல வச்சா மாட்டிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கத்து வீட்டு பையன் கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு போல. அந்த பையன் கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போறான். அதை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட் வாசல்ல இருக்க பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நீங்க வின் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதையெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள வந்து நான் முதல்ல ஹெல்தரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு முன்னாடியே அந்த வக்கீல் ஹெல்தரை விசாரிக்க கூடாது, ஹெல்தர் வந்துட்டு மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டையும் கோர்ட்ல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு காப்பி கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு மென்டலி பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த இதுவை ஏத்துக்க முடியாது, ஆனா டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்துட்டு ஒத்துக்க முடியுமா, நான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு கொடுக்குறாரு. அங்க இருக்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல, படம் பார்த்துக்கிட்டு இருக்க நமக்குமே ஒண்ணுமே புரியல. அடுத்து பேப்லோடைய பெரியப்பாவை விசாரிக்கணும் அப்படின்னு போது அவரை கூப்பிடுறாங்க. உங்களுக்கு மொத்தம் எத்தனை அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு 2 தம்பி, அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்றாரு. எங்க அந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுடைய பேரு இரா மக்களே. சரி, உங்களுக்கு ஹெல்தரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு டிரைவரா ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த டிரைவருடைய பையனும் உங்க தங்கச்சியும் லவ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையான கேட்கும் போது இவருடைய முகமே மாறுது. சரி ஓகே, நானே ரிப்போர்ட்டை படிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படிச்சு காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆட்டையை போட்டு கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த போலீஸோட ரிப்போர்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெல்தருடைய ஒரு வாக்குமூலம் வந்திருக்கும். அவர் நல்லா இருக்கும் போது அந்த வாக்குமூலத்தை கொடுத்திருப்பாரு. இதை இங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த வாக்குமூலத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இப்போ அந்த இராவையும் அதுக்கப்புறம் இந்த ஹெல்தருடைய பையனையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்ணி நேரா வந்துட்டு ஹெல்தரையே மீட் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம், கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால முடியவே முடியாது, உங்க வீட்டுல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம், நான் என்ன மாதிரி குடும்பம், என்னால முடியாது, அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னும் போது ஏங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் என்னுடைய அப்பா அம்மா யாருமே பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, நான் இந்த மாதிரி உங்க பையனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சாலே என்ன வெட்டி போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும் போது இல்ல உங்களது பெரிய குடும்பம், நீ இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா ரொம்ப அவமானமா போயிடும், நான் உன் குடும்பத்துக்கு நன்றியோட இருப்பேன், அவங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம், இந்த மாதிரிலாம் பண்ணாத, கிளம்புங்க, ஒன்னு பிரிஞ்சிருங்க இல்ல போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னும் போது இவங்க கடைசியா நாங்க போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதோட வரவே இல்ல. ஆனா அந்த பையன் மட்டும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடி மட்டும் வந்திருக்கும். இந்த விஷயம் தான் ஆச்சு. அந்த அப்பாவே தெளிவா சொல்லிருக்காரு, என் பையனுடைய சாவுக்கு அந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்திருப்பாரு. இதை படிச்சு காமிக்கும் போது இது மட்டும் பத்தாது, இதை வச்சு இவங்க குற்றவாளி இல்லன்னு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் அப்ஜெக்ஷன் சொல்லும் போது நீங்க வந்துட்டு இதை ஒத்துக்க முடியாது, ஆனா டிஎன்ஏவை கண்டிப்பா ஒத்துக்கலாம், அதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல அதுல இப்போ நம்ம ஹீரோனுடைய வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தையும் அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் ஹெல்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் ஒரே டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது, மேட்ச் ஆயிருக்கு. ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க, அதாவது அந்த தாத்தாவுடைய பையன் தான் பேப்லோ மக்களே, பேப்லோவுடைய பையன் தான் நம்ம ஹீரோனுடைய வயித்துக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கான், அவன் பையனா பொண்ணான்னு தெரியல. இத சொன்னோனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஜட்ஜும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத எல்லாரும் வெளியே போங்க, இது ஒரு பெரிய குடும்பத்தோடைய ஏதோ ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ப்ராப்ளமா வருது, இது க்ளோஸ்டு கோர்ட்டா மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத எல்லாரும் வெளியே போறாங்க, மத்த எல்லாரும் உள்ளுக்குள்ள இருக்காங்க. இந்த கோர்ட்டையே க்ளோஸ் பண்ணிட்டு கேஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ முதல்ல பேப்லோவுடைய வளர்ப்பு அம்மா அவங்கள தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பேப்லோ யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இராவும் அதுக்கப்புறம் அந்த டிரைவருடைய பையனும் லவ் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க போல, அது மூலியமா குழந்தை உருவாயிட்டு இருக்கு. அந்த குழந்தை தான் பேப்லோ. அந்த குழந்தைய தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க தூக்கி வளர்த்திருக்காங்க. சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
இந்த மாதிரி அந்த பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறமா இரா மனசுடைஞ்சு போயிட்டா. அவ யார்ட்டையும் பேசுறது கிடையாது, எதுவுமே கிடையாது, அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இரா பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க குழந்தை பிறந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு கூட்டிட்டு போயிட்டு குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க. குழந்தை பிறக்கும் போதே அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருக்கா மக்களே. அதுக்கப்புறம் லீகலா அந்த குழந்தைய இவங்களே தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, பேப்லோக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிய வந்துச்சு நீங்க சொன்னீங்களான்னு கேட்கும்போது நான் சொல்லவே இல்லை. இந்த விஷயம் மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது, என் குடும்பத்துல சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், என் தம்பிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா உங்க பையனுக்கு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரி தான் சொன்னா. அவ சொன்னதா என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் ஆமான்னு சொன்னேன். நீங்க வந்து கிளம்பிடு, உனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னா உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு கிளம்பிடுன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னும் போது சரி ஓகே, எதுக்காக உங்க தம்பி கிட்ட சொல்லி மாசம் மாசம் ஹெல்தருக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இராதான் சொன்னா இறந்து போறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனாரு ரொம்ப ரொம்ப பாவம், அவருக்குன்னு சொல்லிட்டு இப்ப யாருமே கிடையாது, சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்காரு, அவருக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது காசு கொடுங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனா. இரா சொன்னதுனாலதான் மாசம் மாசம் என்னால எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியுமோ அதை தம்பி மூலியமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட கூப்பிடுறாங்க. உனக்கு எப்படி பேப்லோ வந்துட்டு இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது, ஐ மீன் அந்த இராவுடைய பையனு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுடைய அப்பா தான் அந்த ஃபேமிலி டாக்டர். அவர் அம்மா கிட்ட ஒரு நாள் கேஷுவலா பேசிட்டு இருந்திருப்பாரு, நல்ல வேலை நம்ம பொண்ணை வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு கொடுக்கல அப்படின்னும் போது ஏன் பேப்லோ வந்துட்டு நல்லவனா, பேப்லோ வந்துட்டு ஈராக்கு பிறந்தவனா அப்படின்னும் போது ஈராக்கு பிறந்தவனா இருந்தாலும் இரா வந்துட்டு அநியாயமா அந்த டிரைவர் கூட சேர்ந்துட்டு அந்த குழந்தைய பெற்றிருக்கா. அந்த குடும்பத்துக்கு போனா அவனை கல்யாணம் பண்ணா நம்ம பொண்ணு கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தப்பு தப்பா பேசிருப்பாங்க. அது எல்லாமே கேட்டு இந்த பொண்ணு பேப்லோ கிட்ட உளறிட்டு இருப்பா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாலினி என்ன மன்னிச்சுக்கோ, சத்தியமா நான் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல, தெரியாம இந்த உண்மையை பேப்லோ கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, பார்ட்டி டைம்ல நீ எதுக்கு லேட்டா வந்த, நீ தான் முன்னாடியே வந்துட்ட, பேப்லோ கிட்ட பேச போறேன், பேப்லோவை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு ஏன் லேட்டா வந்தன்னு கேட்கும்போது அதுக்கும் இப்போ பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பேப்லோவை கூப்பிடலான்னு போகும்போது அவன் குடிச்சிட்டு குடி போதையில நான் வந்துட்டு பயங்கரமா வின் பண்றேன், சாதிக்கிறேன், எனக்கு அவார்ட் கொடுக்குறாங்க, அந்த அவார்டு ஃபங்க்ஷன் தான் இப்போ வந்துட்டு பார்ட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய தாத்தா பிச்சைக்கார மாதிரி குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு, நான் போயிட்டு எல்லா உண்மையும் சொல்ல போறேன், என் தாத்தாவை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னும் போது டேய் பைத்தியம் வச்ச வெட்டுக்கிளி, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, நீ குடி போதையில உளறிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, அமைதியா யோசிச்சுட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே வந்திருப்பா. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், அங்க பார்ட்டில ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை நம்ம ஹீரோ போட்டு காமிக்கிறாரு. அடுத்து நான் வந்துட்டு இன்னொருத்தவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு பேப்லோவுடைய பெரியப்பா நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் பேப்லோவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது யோ நீ யாரியா, நீ இந்த மாதிரி திடீர்னு பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாரியா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலு சமாதானப்பட்ட பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ நான் அடுத்த ஒரு சாட்சியை விசாரிக்கணும் அப்படின்னும் போது யாரு அந்த பெரியப்பாவான்னு கேட்கும் போது பெரியப்பா கிடையாது, பெரியப்பாவுடைய அம்மா, அந்த பாட்டியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இப்ப அந்த பாட்டியை வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு வராங்க. அந்த பாட்டி வந்த உடனே வீடியோவை பிளே பண்றாரு. வீடியோவை பிளே பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரி உள்ள இருந்து வெளியே வந்தா பாத்தீங்களா, வந்தவ ஆசீர்வாதம் வாங்குறா. அப்படி வாங்கும் போது அந்த பாட்டியுடைய கால்ல வந்துட்டு ஒரு ஒயிட் ஷூ இருக்கும், அந்த ஷூல ரத்த கரைகள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. பாருங்க, இந்த பாட்டி போயிட்டு கொலை பண்ணிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்காங்க, ஆனா ஷூல இருக்க ரத்த கரையை பார்க்காம அதை மட்டும் மாத்தாம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டி ஷாக் ஆகுறாங்க, எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இன்னொன்னு இது மட்டும் கிடையாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியப்பா கிளவுஸ் போட்டிருப்பாரு. ஏன் அப்படின்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவர் தான் கிளீன் பண்ணிருப்பாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயமும் ரெக்கார்டா இருக்கும். இது மட்டும் இல்ல யுவரானர், இந்த மாதிரி பேப்லோ இறந்து போயிட்டாரு, பேப்லோவை அந்த பொண்டாட்டி தான் குத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டுல இருக்கும் போதே இந்த பாட்டி தன்னுடைய பெரிய பையன் அந்த பெரியப்பாக்கு கால் பண்ணி ஏதோ கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ ஒன்னு பேசிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் மட்டும்தான் கால் பண்ணி ஏதோ பேசிட்டு டக்குன்னு ஒரு 10 செகண்ட்ல போனை கட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா தெரியல, இவர் தான் போயிட்டு அம்மாக்கு பேப்லோவை கொலை பண்ண ஹெல்ப் பண்ணிருக்காரு போல அப்படின்னும் போது இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னு இந்த பாட்டி யோசிச்சு பாக்குறாங்க. பேப்லோ இருக்கான் இல்லையா, பாட்டி கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இந்த போட்டோவை காமிக்கிறான். இவரு தான் என்னுடைய தாத்தா, இவரு எங்க அப்பா, இவரு எங்க அம்மா. இப்போ என்னுடைய தாத்தா வந்துட்டு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நான் போயிட்டு தாத்தாவை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிபோதையில ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி பேசும்போது பாட்டிக்கு சரியான வெறி. அந்த வெறியில போட்டோவை எரிச்சிட்டு கத்தியால இந்த பேரனை கூட பார்க்காம ஓங்கி ஒரே சொருவு நெஞ்சில குத்தி இவனை கொலை பண்றாங்க. கொலை பண்ணவனே பயப்படுறாங்க, என்ன பண்றது எது பண்றதுன்னு புரியாம பெரிய பையனுக்கு கால் பண்ணி கூப்பிடும் போது அவனும் உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அவன் அந்த இதுவை கிளீன் பண்ணதுனால கிளவுஸ் போட்டிருப்பான், அதே கிளவுஸால கத்திய மட்டும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் தொடச்சிட்டு வாங்கம்மா போலாம், இதை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வெளியே போக அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் வந்து பார்த்திருப்பாங்க கத்திய புடுங்கிற
போயிருப்பாங்க. கத்தி கையில இருக்கிறத அந்த பொண்ணு பார்த்திருப்பா. இந்த எல்லா விஷயமே நடந்திருக்கும். இது எல்லாமே அந்த பாட்டி சொல்ல சொல்ல அப்படியே கண்ணால பார்த்த மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்த டிரைவருடைய பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கேஸ பார்க்கும்போது கூட அது ஆக்சிடென்ட் மாதிரியே தெரியல. இந்த குடும்பம் இந்த பாட்டி கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாஷ்பேக்கையும் இந்த கிழவி யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பாட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எப்படியாச்சும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் காலில் விழுந்து கெஞ்ச, பாட்டி வெறுப்புல என் காலை தொன்றியா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரே அவன் படிக்கட்டுல கீழே விழுந்து இறந்து போயிட்டு இருப்பான். இதை வந்துட்டு அந்த பொண்ணும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. மக்களே, இப்போ ரியல் டைம்ல இந்த பாட்டி கிட்ட கேட்கும் போது ஆமா நான் தான் பண்ணேன், என்னுடைய குடும்ப கௌரவத்துக்காக நான் தான் பண்ணேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் அந்த வக்கீல் என்ன வாதாடுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கே தண்டனையை கம்மி பண்ணும். இன்னொன்னு, இவங்களுக்கு வயசாயிருச்சு, அதுக்காக வாச்சு பார்த்து மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ இல்ல இவங்க எல்லாமே இன்டென்ஷனலா பண்ணிருக்காங்க, வேணுதுனே கொலை பண்ணிருக்காங்க, மன்னிச்சுலாம் விட முடியாது, இருக்கிறதுலயே அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னும் போது எல்லாருடைய வாதத்தையும் கேட்ட ஜட்ஜு இந்த பாட்டிக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. சாகுற வரைக்கும் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், பாட்டி வயசே ஆகி போச்சு, நாளையே செத்து போயிடும் போல, இதெல்லாம் ஒரு தண்டனையா அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ மாலினி குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சந்தோஷமா வெளியே வராங்க. நம்ம ஹீரோ இந்த கேஸ வாதாடி வின் பண்ணதுனால அந்த வக்கீலே வந்து பாராட்டிட்டு போறாரு. உன்னாலையும் எல்லாமே முடியும், நீ சூப்பரா வாதாடுன அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ வெளியே வந்தவனே எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ ஒரு புது ஆபீஸ ஓபன் பண்றாரு. இவருக்கும் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரெல்லாம் கூடவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.